அங்கே ஆலயத்தினுடைய முன்றலிலிருந்து பச்சை மயிலேறி அங்கே அம்பிகை அடியவர்களுக்கு அருள் புரிவதற்காக எல்லாத்துக்கும் முன்னுக்கு தான் நிற்கிறீங்களா? எல்லாத்துக்கும் முன்னுக்கு தான் நிற்கிறீங்களா? அனைவரும் அமைதியாக பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். எல்லோருக்கும் கிடைக்கும். கேசரி சுண்டல் இன்றைக்கு வந்து அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு காணொலி வாயிலாக இணைஞ்சிருக்கிறோம். கோண்டாவில் தில்லியம்பதி சிவகாமி அம்மன் தேவஸ்தானத்துடைய வருடாந்த உற்சவம் தொடர்ச்சியான காணொலிகள் வந்து நாங்கள் வந்து போட்டு கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய நாள் 4ஆம் நாள் திருவிழா. அம்பிகை பச்சை மயிலேறி அங்கே அடியவர்களுக்கு அருள் புரிவதற்காக வருகின்ற தொடர்ச்சியான காணொலிகள் வந்து நீங்கள் வந்து பார்க்கக்கூடியமாக இருக்கும். இப்பொழுது கொடித்தம்ப பூசை வந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா வசந்த மண்டப பூசையை நிறைவு செய்து கொண்டு அம்பிகை உள்வீதி உலா வெளிவீதி உலா வருகின்ற அந்த அற்புதமான காட்சிகளை வந்து நீங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து பார்க்கலாம். இந்த விழாவுக்கான இணைய வசதியை மதுவிலக் யூடியூப் தளத்தினூடாக வந்து நீங்கள் தொடர்ச்சியாக வந்து கண்டு மகிழலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த புலம்பெயர் ஒன்றியத்தினூடாக மத்திய புலம்பெயர் ஒன்றியத்தினூடாக வந்து பல்வேறுபட்ட செயற்பாடுகள் வந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த வகையிலே வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் சிறுவர்களுக்கான முன்பள்ளி, இந்த முன்பள்ளி பற்றிய ஒரு சிறிய ஒரு குறிப்பு நான் இந்த வீடியோ பதிவில் இணைக்கிறேன். அதை நீங்கள் பாருங்கள். மறக்காமல் காணொலி பார்க்குற நீங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை வந்து மறக்காமல் சொல்லுங்கள். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். அனைவருக்கும் வணக்கம். கோண்டாவில் தில்லியம்பதி சனசம நிலையம் மற்றும் கோண்டாவில் புலம்பெயர் ஒன்றியத்தினூடாக கோண்டாவில் மத்திய முன்பள்ளியானது கடந்த 30-40 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெறுகின்றது. இருந்தும் நாங்கள் இந்த முன்பள்ளியில் வந்து இப்போ தொடர்ந்து 5 வருடங்களாக ஆசிரியராக கடமையாற்றி கொண்டிருக்கின்றோம். இங்கே வந்து பிள்ளைகளுக்கு வந்து இந்த ஒன்றியம் வந்து இலவசமான சீருடை, அவர்களுக்கான புத்தகப்பை, காலணிகள், அவர்களுக்கு தேவையான அனைத்தையுமே அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். கலை நிகழ்வானாலோ விளையாட்டு விழாவோ இங்கே நடைபெறுகின்ற நிகழ்வுகள் அனைத்துக்குமே பெற்றோரிடமிருந்து நிதி அறவீடு இல்லாமல் அவர்களுடைய நிதி பங்களிப்பில் புலம்பெயர் ஒன்றியத்தின் நிதி பங்களிப்பில் தான் இந்த நிகழ்வுகள் அனைத்தும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அவர்களின் இன்னொரு முயற்சியாக இந்த மேலே தையல் பயிற்சி வகுப்பு நடைபெறுகின்றது. இங்கே உள்ள பெண்களுக்கானது. அங்கே வந்து 2 பகுதிகளாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இப்போ அதிகமாக முதல் பகுதி வந்த பேரண்ட்ஸ் எல்லாருமே இப்போது வந்து அவர்கள் நிறைய தச்சிருக்கணும், தாங்களே இந்த வெட்டி எடுத்து தைக்கக்கூடிய மாதிரி என்று சொல்லி நிறைய இதன்றிருக்கணும். உண்மையிலேயே இவ்வளவு உதவி செய்கிற இந்த ஒன்றியத்துக்கு, புலம்பெயர் ஒன்றியத்துக்கு ஒரு ஆசிரியர் என்ற வகையில் நாங்களும் நன்றி கூறுகின்றோம். எமது பிள்ளைகள் எல்லாரும் இருக்கா நன்றி சொல்லிவிடுங்க. நன்றி. காலவும் அன்பு இல்லறம் அல்லது நல்லறம் அன்பு. இல்லறம் அல்லது நல்லறம் அன்பு. ஈயா பேட்டை ஈயா பேட்டை ஈயா பொங்கல். உண்டி சுருங்குதல் பெண்டிற்கு அழகு.
பார்வதி பதையே எல்லாம் வல்ல சிவகாமி அம்பையுடைய திருப்பாதார விண்ணங்களை பணிந்து கொண்டு எமது ஆலயத்திலே வருடத்திற்கான மகோற்சவமானது இன்றைய தினம் 4வது உற்சவம் இன்று இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. யாக பூஜைகள், தம்ப பூஜைகள் என்பன இப்பொழுது இடம்பெற்று முடிந்து தொடர்ந்து வசந்த மண்டப பூஜை என்பன இடம்பெற உள்ளன. அதனைத் தொடர்ந்து எம்பெருமாட்டி உள்வீதி வெளிவீதி வரும் திருவருட்காட்சி இடம்பெற உள்ளது. அடியவர்கள் யாவரும் ஆலயம் வருகை தந்து திருவிழா காலங்களில் நடைபெறும் உற்சவங்களில் கலந்து கொண்டு எம்பெருமாட்டியின் இஷ்டபல சித்திகளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ வேண்டும். தொடர்ந்து எமது ஆலயத்தில் 12 தினங்கள் உற்சவங்கள் இடம்பெற்றுக் கொடுக்கின்றன. நாளைய தினம் திருமஞ்ச உற்சவம் இடம்பெற உள்ளது. அதனைத் தொடர்ந்து கைலாசவாகன உற்சவம், வசந்த உற்சவம் என்பனவெல்லாம் இடம்பெற்ற உள்ளன. எனவே அடியவர்கள் உரிய நேரத்தில் ஆலயம் வருகையிலிருந்து வழிபாடுகளில் கலந்து கொண்டு எம்பெருமாட்டியினுடைய திருவருட்கடாட்சியத்தை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ்வீர்களாக. ஹரஹர நம பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவா. என்ன தாமரைப்பூ ஓடிக்கிறீங்களே? இது இப்போ எவ்வளோ இது தாமரைப்பூ விலை? என்ன விலை?
உள்வீதி வலம் வந்து முடிவெற்ற நிலையில் இப்பொழுது வெளிவீதி வருவதற்காக வருகை தர இருக்கின்ற காட்சியை வந்து நீங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து பார்க்கலாம். அம்பிகை இப்பொழுது வெளிவீதி வருகின்ற அந்த காட்சியை வந்து தொடர்ச்சியாக வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். இன்றைய நாளில் சிவாச்சாரியர்கள் வரங்கோ இன்றைய நாளில் பச்சை நிறத்திலான ஒரு ஆடைகள் வந்து அணிந்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அம்பிகையும் இன்றைய நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இளம் பச்சை நிறத்திலான ஆடைகள் மாலைகள் எல்லாமே வந்து அணிந்து பாருங்கள் எவ்வளவு அழகாக வெளிவீதி வருகின்ற அந்த காட்சியை வந்து பார்க்குறீங்க. Sohra. Sohra. இன்றைய நாளே அம்பிகை பச்சை மயில் மீது ஏறி வெளிவீதி வருகின்ற அந்த காட்சியை வந்து நீங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து பார்க்கலாம். பாருங்கள். மயில் மீது எழுந்தருளுகின்ற அந்த காட்சி வந்து பார்க்குறீங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். முழுவதும் பச்சை நிறத்திலான அதிகமாக பச்சை நிறம் இருக்கிறத காணக்கூடிய இருக்குது பாருங்கள். சாத்துப்படிகளில் கூட பச்சையும் வெள்ளை நிறத்தில் வந்து கலந்து இந்த சாத்துப்படி வந்து செஞ்சுருக்காங்க. உண்மையிலேயே அவ்வளோ அழகாக இருக்குது. ஆழ்மாநகரே புண்ணிய திவ்யநாமச்சேத்திரிய கோண்டாவில்பதி வடக்கு ஈழத்து தில்லியம்பதி சிவகாமி அம்பீசர வருடாந்த மகோற்சவ சதுர்த்த தின சாயங்கால வெளிவீதி பிரதட்சண கட்டியம் மூசிகாரூடனாக யக்னோ வீத வாசாங்குதர கஜராதவதனம் சித்தி விக்னேஸ்வர சுமுக ஸ்ரீமத்தன கைலாசவாகன ரிசவவாகனாரூட அர்த்தநாரீஸ்வர சுமுக சித்திரமயூரவாகனாரூட சக்தியத்த வள்ளி தேவசேனாதமேத சுப்பிரமணியேஸ்வர சுமுக பூர்ண புஷ்கலாதேவி சமேத ஹரிஹர புத்திரேஸ்வர சுமுக பூலக்ஷ்மி மகாலட்சுமி சமேத மகாவிஷ்ணு சுமுக அங்கே ஆலயத்தினுடைய முன்றலிலிருந்து பச்சை மயிலேறி அங்கே அம்பிகை அடியவர்களுக்கு அருள் புரிவதற்காக அங்கே புறப்பட்டுகின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். பாருங்க
இங்கே பஜனை நடக்குது. கடவுர் மயானம் அமர்ந்தார் கரிய மிடரும் உடையார் கடவுர் மயானம் அமர்ந்தார் பெரிய விடை மேல் வருவார் பெரிய விடை மேல் வருவார் அவரம் பெருமாள் அடிகளே அவரும் பெருமாள் அடிகளே பரிய மறையார் விரையார் மலையோர் நிலையாவடக்கு பெரிய மருகள் உண்மையான மத்திய கிராமிய அபிவிருத்தி சங்கம் மத்திய சனசமூக நிலையம் இன்றைய மத்திய புலம்பெயர் ஒன்றியத்தினுடைய தண்ணீர் பந்தல் இங்கே வந்திருக்கிறோம். இன்றைய நாளில் இந்த மத்திய புலம்பெயர் ஒன்றியத்தினுடைய இங்கே இன்றைக்கு யார் அனுசரணை என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் திரு ரத்தினசிங்கம் கதீஸ்வரன் சுவிஸிலிருந்து இன்றைய நாளில் பகலும் இரவு நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அனுசரணை வந்து இன்றைய நாளையும் வந்து வழங்கியிருக்காங்க. இரவு நேரம் இன்றைய நாளையும் கோப்பி சுட சுட கோப்பி இன்றைக்கும் இதோ சனசமூக நிலையத்திலிருந்து இப்பொழுது அம்பிகை தெற்கு வீதியை நோக்கி புறப்படுகின்ற அந்த காட்சியை வந்து நீங்கள் வந்து பாருங்கள். இன்றைய நாளிலே மயிலேறி அருள் புரிவதற்காக அங்கே வருகின்ற அந்த காட்சியை வந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அடியவர்கள் தங்களுடைய தோள்களிலே தாங்கியவாறு அன்னையை தாங்கி செல்கின்ற அந்த காட்சி இங்கே பாருங்கள். பக்தர்கள் சிவாச்சாரியர்கள் எல்லோருமே புடைசூழ இப்பொழுது புறப்பட்டிருக்கிற அந்த காட்சியை வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். எல்லாரும் போய் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு ஃபோனை எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. வேணுண்ட சுண்டலை வடையோ கவுப்பியா சுண்டலை என்ன இது வடை பருப்பு வடை உளுந்து வடை அப்படியா வித்தியாசமா? ஓகே. அப்போ நாளைக்கு மஞ்சத்துக்கு எதிர்பார்க்கலாமா? மஞ்சத்துக்கு முதலாவது கும்பம் இங்கே முடியல. அதுக்கு நாங்கள் பொடியங்கள் ரெடி ஆகிட்டாங்க கவுப்பியை தூக்குறதுக்கு. விடமாட்டேன் இன்றைக்கெல்லாம் போட்டு கொடுப்பேனா. தூக்கியாச்சு கவுப்பி தூக்கியாச்சு. தம்பியாக்கள் அடிபடாதங்கோ, கவுப்பி தான் படை இல்லை. அனைவரும் அமைதியாக பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். எல்லோருக்கும் கிடைக்கும், அடிபட வேண்டாம். தேத்தியும் பாடியும் பள்ளியாதரே
சேர்த்தியும் பாடியும் வழிபடும் அதனாலே என்ன புண்ணியம் செய்தனை. இது படியங்கள குரூப் முடிஞ்சு இப்போ கேர்ள்ஸ் குரூப்பா, பெண்கள் குரூப்பா? மடிவாடு எல்லாரும் மடிவாடு மூஞ்ச திருப்புங்க அஞ்சால. இது நல்லா இருக்கா? படியங்கள குரூப்புக்கு படியங்கள், பொம்பளை பிள்ளைங்க குரூப்புக்கு பொம்பளை பிள்ளைகள எடுப்பு. நான் மட்டும் எடுப்பேன் எல்லாம் அப்படியே பின் போஸுக்கு எடுப்பேன். நான் பின் போஸாக எடுப்பேன். தில்லையம்பதி தேவியும் அம்மா, ஈழத்தை காக்க வந்தவ அம்மா, ஈழத்து நாயகி சிவகாமி அம்மா, ஈழத்து நாயகி சிவகாமி அம்மா. வாரா வாரா வீதிவலம் அருமையை போக்க வாரா வாரா. கல்விக்கு தலைவி சிவகாமி அம்மா, கல்விக்கு தலைவி சிவகாமி அம்மா. அம்பிகை இப்பொழுது தெற்கு வீதியை கடந்து இப்பொழுது ஆலயத்தினுடைய மேற்கு புறம் வருகின்ற அந்த காட்சியை வந்து பார்க்குறீங்க. பாருங்க. அடுத்த மண்டபப்படிக்கு படியங்கள் ரெடி ஆகிட்டாங்க. என்ன நடக்கு கௌபியா ரெடியா இருங்க. கௌபியா நீங்க சொன்ன கௌபியா அடிபடாங்க எல்லாரும். இப்போ இந்த புறம் எல்லாம் கேர்ள்ஸ் பக்கம் போகுது. சுண்டல் கௌபி இந்த புறம் முகமெல்லாம் அடுபடுதா? அப்போ திரும்பி முகமெல்லாம் அடுபடுதா? அம்பிகை இப்பொழுது ஆலயத்தினுடைய
மேற்கு வீதிக்கு வந்திருக்கின்ற அந்த காட்சியை வந்து தொடர்ச்சியாக வந்து பார்த்து கொண்டிருக்கிறீங்க. மேல வாத்தியங்கள் முழங்க இப்பொழுது அம்பிகை ஆலயத்தினுடைய மேற்கு வீதிக்கு வருகை தந்திருக்கின்ற அந்த காட்சியை வந்து தொடர்ச்சியாக வந்து பார்க்கலாம். என்ன இன்றைக்கு இந்த வித்தியாசமாக கிடக்கு புக்கையோ புக்கே அது புக்கை அவல் தயிர் சாதம் இங்கே வர தயிர் சாதமா வித்தியாசமாக தான் கிடக்கு. ஓகே, இங்கே தயிர் சாதம் குடிக்கணும். மாட்டிக்கிட்டீங்க வாங்க எல்லாத்துக்கும் முன்னுக்கு தான் நிற்கிறீங்களா? வாடி சாப்பிடுங்க, இதான் ஜாலியாக இருக்குது. இங்கே ஆண்களை விட பெண்களே அதிகமாக திரள்கின்றனர். இங்கே ஆண்களை விட பெண்கள்லாம் இங்கே போட்டி போட்டு வாங்குகின்ற காட்சியை நாங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கின்றது. இங்கால அவலுக்கு நாமளும் கொஞ்சம் அவலை பண்ணி சாப்பிடுவோம். சிவகாமி அம்மா அம்மா சிவகாமி அம்மா நாயகியே சிவகாமி அம்மா ஓடத்தின் நாயகியே சிவகாமி அம்மா தில்லையம்பதி நாயகியே சிவகாமி அம்மா தில்லையம்பதி நாயகியே சிவகாமி அம்மா அம்மா துன்பமில்லா வாழ்வுடன் சிவகாமி அம்மா துன்பமில்லா வாழ்வுடன் சிவகாமி அம்மா பாட பெற்ற தேவி அம்மா சிவகாமி அம்மா அம்மை பாட பெற்ற தேவி அம்மா சிவகாமி அம்மா அம்மா நாடும் அங்கெல்லாம் கொஞ்சம் நேரம் பஜனையை முடிச்சுட்டு வாரத்துக்குள்ள இங்கே பூசையே முடிஞ்சுது. என்ன போகுது அவளா சுண்டலா? சுண்டல். ஓகே, இப்பொழுது அம்பிகை மேற்கு வீதியிலிருந்து வடக்கு வீதி நோக்கி மெல்ல மெல்ல அந்த ஆடி அசைந்து வருகின்ற அந்த அற்புதமான காட்சியை வந்து நாங்கள் இப்போ வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கே அடுத்த மண்டப பொடி, இங்கே அக்கான மண்டப பொடி ஆமாம் கேசரி சுண்டல் இன்றைக்கு வந்து அமர்க்களமாக இருக்குது. இப்படியே ஒவ்வொரு நாளும் அமர்க்களப்படுத்தோடும். அம்பிகை இப்பொழுது வடக்கு வீதியிலிருந்து ஆலயத்தினுடைய முன்றல் பகுதி நோக்கி வருகின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆலயத்துடைய முன்றல் பகுதியில் இன்னும் ஒரு சொற்ப வேளையில் நாதஸ்வர கச்சேரி வந்து இடம்பெறும். ஆலயத்துடைய முன்றல் நோக்கி வருகின்ற அந்த காட்சியை வந்து பார்க்குறீங்க. இந்த இடத்துல இப்போ நாதஸ்வர இசை கச்சேரி வந்து நடக்க போகுது.
இன்றைய நாளையும் மத்திய புலம்பெயர் ஒன்றியத்தினுடைய தண்ணீர் பந்தல் எல்லாருக்குமே தெரியும். இன்றைய நாளையும் சுண்டல் மற்றும் இரவு நேர தேநீர் கோப்பி வந்து கொடுக்கணும். இந்த பாருங்க, எல்லாருக்கும் சுட சுட இரவு நேர கோப்பி வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எல்லாரும் நல்லா ஆற அமர சுண்டலையும் கடிச்சு கொண்டு தேநீரும் பருகி கொண்டிருக்கணும். எல்லோருக்கும் இப்போ சுண்டல் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. தேநீர் குடிப்பதற்காக கப்பும் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நாதஸ்வர இசை கச்சேரியை தொடர்ந்து இப்பொழுது அம்பிகை வீதி உலா வலம் வந்து ஆலயத்துக்கு உள் செல்ல இருக்கிறார்.